நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துள்ளது. ஆமென். ஆண்டுடைய நாம மகிமைக்கென்று குருசினில் தொங்கிய குருதியும் வடிய என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொங்கத மலைகளிலே குருநேச சுவாமி கொடுத்துய பாவி கொள்ளாய் கொண்டு நம் குருநேச சுவாமி கொடுத்துய பாவி கொள்ளாய் கொண்டு சிரசில் முள்மொழி உறுதிட அறிந்தே சிலுவையில் சேர்ந்ததையோ தீய திருக்கரங்கால்களில் ஆணிதழடித்தார் சேலை திரள் சோழ தீய திருக்கரங்கால்களில் ஆணிதழடித்தார் சேலை திரள் சோழ பாதக நடுவினில் பாவியின் நேசர் பாதகன் போர்ந்த யூத பாதக பரிதாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமைதனை யூத பாதக பரிதாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமைதனை சந்திர சூரிய சகலமாம் சேனைகள் சகியாமல் நாடுதையோ தேவ சுந்தரமைந்த உயிர் விடும் காட்சியா துடிக்கானெஞ்சமுண்டோ தேவ சுந்தரமைந்த உயிர் விடும் காட்சியா துடிக்கானெஞ்சமுண்டோ குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொங்காத மலைதனிலே நம் குருவேசு சுவாமி கொடுத்துய பாவி கொள்ளாய் கொண்டு நம் குருவேசு சுவாமி கொடுத்துய பாவி கொள்ளாய் கொண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாடுபடும் தாசனாகி இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக ஜீவனை விற்றதால் இந்த வெள்ளி புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இயேசு சிலுவையில் தொங்கின போது 7 வார்த்தைகளால் தம் திருவாய் மலர்ந்து மக்களோடு பேசிக்கொண்டார். அதை நாம் இந்த நாளிலே சுருக்கமாக தியானம் செய்வோம். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு துன்பப்படுத்தின மக்களுக்காக ஒழுக்கமாக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
இயேசு எல்லாரையும் நேசிக்கிறவர். நல்லவர்கள் ஆனாலும் சரி, தீயவர்கள் ஆனாலும் சரி, எல்லா மக்களையும் அவர் நேசிக்கிற ஆண்டவர். மாத்திரமல்ல, அவர் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு கூட நமக்காக அவர் பிதாவினிடத்திலே உருக்கமாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை நாம் பார்க்கிற சமயத்தில் அது நமக்கு மிகுந்த ஒரு ஆறுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவது வார்த்தை, இயேசு தம் அருகில் சிலுவையில் தொங்கின கள்வனின் மன்றாட்டை கேட்டு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கள்வனுக்கு வாக்கு கொடுக்கிறார். இயேசுவை நோக்கி யார் ஜபித்தால் அவர்களுடைய ஜபத்தை அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என்பதை இந்த இரண்டாவது வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. மூன்றாம் வார்த்தை, அம்மா அதோ உன் மகன். அன்பான சிஷ்யனை பார்த்து அதோ உன் தாய் என்று சுட்டி காட்டுகிறார். இயேசு தாய் சொல்லை தட்டாத தலைமகன். அப்படிப்பட்ட இயேசு தன் தாயை அனாதையாக விடாமல் தன் அன்பான சிஷ்யரிடம் பொறுப்போடு ஒப்படைக்கிறார். இயேசு மிகுந்த பொறுப்புள்ளவர். இயேசு மிகுந்த அக்கறை உள்ளவர். தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செம்மையாக செய்து முடித்திருக்கிறார். இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. நான்காம் வார்த்தை, இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இயேசு மெய்யான மனிதனாக இந்த உலகத்தின் பாவ பாரங்களை தாம் ஒருவராக சுமந்து தவிக்கும் வேதனையில் துயர குரல் எழுப்புகிறார். மெய்யாகவே இயேசு நமக்காக பிதாவால் கைவிடப்பட்டார். ஆனால் நம்மை கைவிடாமல் நம்மை அவருடைய கண்மணிகளைப் போல காக்கிறவராக இருக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை இந்த நான்காம் வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஐந்தாம் வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன் என்றார். இயேசுவின் சரீரத்தில் உள்ள எல்லா ரத்தமும் எல்லா தண்ணீரும் அவர் காயங்களின் வழியாக வழிந்தோடிவிட்டது. நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் துறந்து விட்டார். சரீரத்திலே ஒன்றுமில்லை. யோவான் 19:28 வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு ஜீவ தண்ணீர். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்கிறார். அந்த ஜீவ தண்ணீரை நாம் பருகி செழிப்புடன் வாழ இன்றும் நமக்கு அவர் உதவி செய்கிறார். ஆறாம் வார்த்தை, முடிந்தது. இது ஒரு வீர முழக்கம், வெற்றியின் தொனி. பிதாவானவரால் அவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட அனைத்து பணிகளையும் அனைத்து வேலைகளையும் அவர் செம்மையாக முடித்தவராய் ஒரு வெற்றி முழக்கம் இடுகிறார். இன்றைக்கு நாம் நம்மிடத்தில் இருக்கிற கடமைகளையும் வேலைகளையும் செய்து முடிக்காமல் நாம் தவித்துக் கொண்டு இருக்கிறோம். விசேஷமாக இந்த கொரோனா வந்து அநேகருடைய கடமைகளை அது பாதிக்கிறது, அநேகருடைய வேலைகளை அது பாதிக்கிறது.
அநேகருடைய பொறுப்புகளை அது பாதிக்கிறது. சங்கீதம் 138:8 கூறுகிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார் என்று கூறுகிறது. ஆம், இயேசு முடியாத நமக்கு, இயலாத நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் எல்லாவற்றையும் முடிக்க அவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். 7ஆம் வார்த்தை, இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கொஞ்சம் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சொந்தக்காரர் பரமபிதாதான். அந்த பரமபிதாவினிடம் தன் ஆத்மா, சரீரம் யாவற்றையும் இயேசு ஒப்படைக்கிறார். இன்று நம்முடைய சரீரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற உயிர், ஆத்மா நம்முடையது அல்ல. அது கடவுளுக்கு சொந்தமானது, இயேசுவுக்கு சொந்தமானது. இயேசு ஜீவாதிபதியாக இருக்கிறார். அவருடைய சித்தம் அல்லாமல் நம்முடைய ஆத்மாவையோ நம்முடைய உயிரையோ எதுவும் தொட முடியாது என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பார்களே, இந்த 7 வார்த்தைகளை நாம் சுருக்கமாக தியானம் செய்து இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை உங்கள் வீடுகளிலே நீங்கள் அமர்ந்திருந்து தியானம் செய்து இதனால் வருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பலப்படுத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஜீவாதிபதியாம் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஜீவனுக்கு அரணானவரே, உமக்கு நாங்கள் தோத்திரங்களை, துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் உலகத்தை பார்க்கிற சமயத்தில் ஒவ்வொரு நாளும் கொரோனாவால் கோரமான சம்பவங்களும் பாதிப்புகளும் ஏற்பட்டுக் கொண்டு இருக்கிறது. அநேக மக்கள் மாண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களுக்கு நீர்தான் பாதுகாப்பு, நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம். நீர் எங்களுக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்திருக்கிறீர், எங்களுக்காக வேதனைகளை அனுபவித்திருக்கிறீர். அப்படிப்பட்ட ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் பாதுகாப்பு தந்து காத்துக்கொள்ளும். என்னுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்திருளும். இந்த வேளையிலே என்னுடைய பரிசுத்த பவுல் லுத்தரன் திருச்சபை மக்களுக்காகவும், அதே சமயத்திலே பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியிலே இருக்கிற நல்மீட்பர் லுத்தரன் திருச்சபை மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய அன்பு கரத்தினால் அணைத்துக் கொண்டு உம்முடைய அன்பின் வார்த்தைகளினால் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தினால் இந்த மன்றாட்டை எடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காப்பாராக. ஆமென். பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டியே, அடியார் மேலிருங்கும். பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டியே, அடியார் மேலிருங்கும். பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டியே, நீர் சமாதானம் தாரும். ஆமென்.